கர்த்தருக்கு சோஸ்திரம். எங்களை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்த வருகிறேன். போன ஆகஸ்ட் மாதத்திலே தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். கர்ப்பத்தின் நாட்களிலே கூடவே இருந்து பாதுகாத்தார். சில நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தபோதும் தேவனாய் கர்த்தர் சுகபத்திரமாய் காத்து இந்த குழந்தையை கையில் சுமக்கும்படி தேவன் கிருபை செய்தார். 5வது மாதம் நாங்கள் ஸ்கேன் எடுக்க போயிருந்தப்போ குழந்தைக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் முதல் குழந்தைக்கு முதல் மாதத்துலேருந்தே ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தது. சரி, சத்ரு இந்த வாட்டி அந்த 5வது மாதத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக ஜெபத்திலே வைத்து விட்டு நான் யாருக்கும் சொல்லலை, ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஃபோனில் பண்ணி இப்படி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களும் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இது நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஸ்கேன் எடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சரியாக இருந்தது. கடைசி நேரத்தில் 9வது மாதத்தில் மறுபடியும் ஒரு பிரச்சனை இதாச்சு. வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சில நேரம் சில ரிஸ்க்காக இருக்கும், பிரசவ டைமில் ஏதாவது போராட்டங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிள்ளை ஓவர் வெயிட் இருக்குது அப்படின்னு எல்லாமே கடைசி நேரத்தில் எல்லாமே பயமுறுத்துகிற மாதிரி காரியங்கள் தான் நடந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து விட்டு மருத்துவமனைக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அந்த இடத்துல சொல்லப்போனால் சில விஷயங்கள் ப்ரொசீஜர் படி எதுவுமே எனக்கு அங்கே நடக்கலை. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் மாதிரி தானே பிரசவம் நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்ல முடியும், டாக்டர்ஸ்கள் ப்ரொசீஜர் படி எதுவுமே அந்த இடத்துல பண்ணலை. எனக்கு மிகவும் வேதனையாக கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தை அந்த குறிப்பிட்ட டைமில் அவனுக்கு வெளியே வராதனால அவனுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி ரொம்ப கஷ்டம், போராட்டம், எனக்கும் முடியாமல் ஆயிடுச்சு. எப்படியோ கடைசியாக ஒரு ஜென்ஸ் டாக்டர் வர வச்சு குழந்தைய வெளியெடுத்தாங்க. டாக்டர் வந்ததுமே சத்தம் போட்டாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நார்மல் டெலிவரிக்கு அனுமதிக்கலாம், நீங்கள் சிசேரியன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த டைம் இதனால அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி அவன் மாறி இருக்கான். உடனே ஐசியூக்கு கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சரி, எனக்கும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு வார்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரியவே இல்லை. எலும்பினா அப்படி போயிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒருவேளை ஜீவனுக்கு உயிருக்கு ஏதாவது மோசமாக வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனாலும் அந்த இடத்துல மறுபடியும் சிகிச்சைக்காக கொண்டு போய் அந்த இடத்துல எல்லாம் சரியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறமா எப்படியோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து 3 நாள் நல்லா இருந்தான். 4வது நாளைக்கு அவனுக்கு லைட்டாக ஃபீவர், சளி மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்ட போனோம். அந்த இடத்துல போய் ஒரு டவுட்டுக்கு தான் ஃபீவர் செக் பண்ண சொன்னோம். அந்த இடத்துல அவனுக்கு செக் பண்ணும்போது 100 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருந்தது. அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, பிறந்து 13 நாள் தான் ஆகுது, எந்த குழந்தைக்குமே 1 மாதம் வரைக்கும் எதுவுமே இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் வரக்கூடாது, அவனுக்கு 13 நாள்லேயே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு நுரையீரல் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும், இவனுக்கு இப்போ சளியெல்லாம் இருக்குது, நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். மறுபடியும் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளை, பச்சிளம் பிள்ளை, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். அட்மிட் ஆனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 13 நாள்லேயே என் பிள்ளைக்கு இந்த நிலைமையா அப்படின்ட்டு டெய்லி 3 தடவை இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 3 இன்ஜெக்ஷன் மூலமாக மருந்து ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. நைட் டைமில் தூக்கம் இருக்காது. அந்த இடத்துலேருந்து ஜீவனோட கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருந்துகிட்டே இருந்து. ஆனாலும் இரவு நேரத்தில் அந்த இடத்துல நானும் எங்கள் கணவரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். 12 மணிக்கு மேலே வரையும் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இருப்போம். 3 நாட்கள் அந்த இடத்துல நாங்கள் அந்த பிள்ளையை வச்சுருந்தோம். ஃபுல்லாக கிளியர் ஆகலை. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு பிளட் லெவல் கம்மியாக இருக்குது, வெள்ளை அணுக்கள் பிள்ளைக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3வது நாள் அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்ப சொன்னாங்க. இனிமேல் இந்த மாதிரி பிள்ளைக்கு சிவியர் ஆகாமல் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலையும் அந்த சுகம் தந்தது கண்டிப்பாக தேவன் தான். தேவன் அந்த இடத்துல எங்கள் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு நல்ல சுகத்தை தந்தார். இன்றையோட அவனுக்கு 45 நாள் ஆகுது. எல்லா போராட்டத்தையும் தாண்டி தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தும்படி தேவனாய் கர்த்தர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.
നന്ദിയാൽ നിറയുന്ന എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്. നന്ദിയാൽ നിറയുന്ന എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്ത്.